அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 18/5/2024 முடிவதற்குள் இவை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக சூரியன் 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 5இல் மிக வலுவாக குரு சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதி 2இல் பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சந்திரன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் மிக வலுவாக மாறியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் 7.5 சனியாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் இவை சந்திப்பதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் உண்டு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் 18/5/2024 முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது 10/5/2024 முதல் 18/5/2024 முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு ரிஷபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. இதன் காரணமாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது. மிக முக்கியமாக 14/5/2024 முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல்நலில் மட்டுமல்ல மனநலனிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கிரன் பகை கிரகம் அல்ல, சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே குரு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக 18/5/2024 முடிவதற்குள் இந்த வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. புதன் வலுப்பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. புதன் மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக புத சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 18/5/2024 முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களும் வாழ்வில் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக 18ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில், அரசியல், கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்கிரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது. மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும்
கேதுவும் கடந்து விட்டன. எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே 18/5/2024 முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும், அலைச்சல் குறையும், சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது. பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். மங்களகாரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும். தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது. குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக 10ஆம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்று மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார். பல மாற்றங்களை வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகும். வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி 10 முதல் 18ஆம் தேதி வரை இருக்க, மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுத்தி வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவுல நன்மைகள் 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குரு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் உச்சம் பெற்றும் 14ஆம் தேதிக்கு பிறகு குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 15ஆம் தேதி முதல் புதிய மற்றும் பல்வேறு வகையில அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உருவாகிறது. பஞ்சமஸ்தானத்தை குரு மற்றும் சூரியன் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் மகர ராசிக்காரர்கள் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரை சந்தித்து வந்த குடும்ப சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் வெகுவளவில் குறைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. உத்தியோக ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக மே 18ஆம் தேதி முடிவதற்குள் உங்களை தேடி வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பல கிரக நிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது 9லும் ராகு 3ல் ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து திடகாத்திரமான பல முடிவுகளை எடுப்பதால் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து வலுப்படுத்துவதால் சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில ஏற்பட்ட காரிய தடைகள் விலகும். சந்திரனும் சுபத்துவ பாதையில் ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் 15லிருந்து 17ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது சற்று நிதானமும் பொறுமையும்
நிச்சயமாக தேவைப்படுகிறது. மற்ற தருணங்கள்ல சந்திரன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும்.